மகாபாரத யுத்தம் தொடங்குவதற்கு முன்பு கர்ணன் குருஷேத்திர போரில் கௌரவர்களுக்கு துணையாக பங்கெடுக்கப் போவதை நினைத்து கிருஷ்ண பகவான் தன் மன அமைதியை இழந்து கொண்டிருந்தார். யாராலும் வெல்ல முடியாத அதி திறமசாலியான பீஷ்மர் கௌரவர்கள் தரப்பில் இருப்பதை நினைத்து கூட கிருஷ்ணருக்கு எந்த கலக்கமும் இல்லை. ஏனென்றால் பீஷ்மர் காசி ராஜ்யத்தின் மனமாகாத கன்னி பெண்களான அம்பா, அம்பிகா, அம்பாலிகா என்ற 3 இளவரசிகளை கவர்ந்து வந்து ஒரு பாவத்தை செய்ததால் காலம் அம்பாவை சிக்கண்டியாக மறுபிறவி எடுக்க வைத்தது. கிருஷ்ணர் சிக்கண்டியை வைத்து பீஷ்மருக்கு எதிர்த்தாக்குதல் நடத்தி அவரை சாய்க்க திட்டம் வைத்து இருந்தார். துரோணர் கௌரவர்கள் தரப்பில் இருப்பதை நினைத்தும் கிருஷ்ணருக்கு எந்த கலக்கமும் இல்லை. ஏனென்றால் ஏகலைவனின் திறமையை முடக்கி துரோணர் பாவம் செய்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் பாஞ்சாலத்தின் மன்னனான துருபதன் துரோணரை அழிப்பதற்காக யாகம் செய்து திருஷ்டத்யும்னனை மகனாக பெற்றிருந்தார். கிருஷ்ணர் துரோணருக்கு திருஷ்டத்யும்னனை வைத்து எதிர்த்தாக்குதல் நடத்த திட்டம் வைத்திருந்தார். ஆனால் கர்ணன் 3 சாபங்களை பெற்றதை தவிர்த்து எந்த பாவமும் செய்யவில்லை. அதனால் கர்ணன் கௌரவர்கள் தரப்பில் இருப்பதை நினைத்து கிருஷ்ணருக்கு கலக்கமாக இருந்தது. ஏனென்றால் கர்ணன் எந்த பாவமும் செய்யாததால் கர்ணனுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்த திட்டமில்லாமல் கிருஷ்ணர் தன் மன அமைதியை இழந்து கொண்டிருந்தார். கர்ணன் வாசவி அஸ்திரத்தை வைத்திருந்தான். அவனிடம் இருக்கும் வாசவி அஸ்திரம் பாண்டவர்களின் வெற்றிக்கு பெரிய தடையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கர்ணன் அந்த வாசவி அஸ்திரத்தை அர்ஜுனன் மீது பயன்படுத்தினால் அர்ஜுனன் நிச்சயமாக இறந்து விடுவான். அப்படி கர்ணனால் அர்ஜுனன் இறந்து விட்டால் பாண்டவர்கள் தோல்வி உறுதியாகிவிடும். குருஷேத்திர யுத்தத்தில் கௌரவர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள். பாண்டவர்களை தோல்வி அடைய வைக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்த வாசவி அஸ்திரத்தை கர்ணன் இந்திரதேவனிடமிருந்து வரமாக வாங்கினான். அந்தணன் ரூபத்தில் வந்திருப்பது இந்திரன் என்று தெரிந்தும் கர்ணன் தன் கவச குண்டலத்தை தானமாக வழங்கியதால் மனமகிழ்ந்த இந்திரன் வாசவி அஸ்திரத்தை கர்ணனுக்கு வரமாக அளித்தான். அந்த வாசவி அஸ்திரத்தை குருஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு எதிராக பயன்படுத்த பாதுகாத்து வைத்திருந்தான் கர்ணன். அதனால் எப்படியாவது பேசி அவன் மனதை குழப்ப வேண்டும் என்று முடிவு செய்தார் கிருஷ்ணர். அதற்காக போர் துவங்குவதற்கு முன்பு கர்ணனை தனிமையில் சந்தித்த கிருஷ்ணர் அவனிடம், நீ குந்தியின் தலைமகன் என்பது உனக்கு தெரியுமா கர்ணா? அஸ்தினாபுரத்தின் அரசனாக வேண்டியவன் நீ. எங்களுடன் வந்து இணைந்து விடு. பாண்டவர்கள் உன்னை முழு மனதாக ஏற்றுக்கொள்வார்கள். திரௌபதியின் மீது உனக்கு இருக்கும் காதலை நான் அறிவேன். எங்கள் தரப்பிற்கு நீ வந்துவிட்டால் திரௌபதி உன் ராணியாகி விடுவார். பாண்டவர்கள் தரப்பிற்கு வருவதன் மூலம் இத்தனை நன்மைகள் உனக்கு கிடைக்கும் போது நீ ஏன் கௌரவர்கள் தரப்பில் போர் புரிய இப்படி துடிக்கிறாய் என்று கேட்டார் கிருஷ்ணர். அதற்கு கர்ணன், எனது இந்த அடையாளத்தை நான் என் வாழ்க்கை முழுவதும் தேடினேன். நான் யார் என்ற உண்மையை அறிந்த பின் என் அடையாளத்தை வெளியே சொல்ல முடியாத நிலையில் யாராவது என் பிறப்பை அறிந்து எனது இந்த அடையாளத்தை அங்கீகரிப்பார்களா என நான் பல நாட்கள் தவித்திருக்கிறேன். நீ என்னை குந்தியின் தலைமகன் என்று அடையாளப்படுத்தியதற்கு நன்றி கிருஷ்ணா. பாண்டவர்கள் என் தம்பிகளாக இருந்தாலும் அவர்களை என் சகோதரனாக ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருப்பவன் நான். அதோடு அரசனாவதற்கு நான் ஒருபோதும் விரும்பியதில்லை. என் திறமைக்கான அங்கீகாரத்தை மட்டுமே நான் விரும்பினேன் என்றான் கர்ணன். உன் உண்மையான அடையாளம் எதுவென்று தெரிந்துவிட்டதல்லவா உனக்கு? இப்பொழுது நீ எங்களுடன் சேர்ந்து தர்மத்தை காப்பாற்றக்கூடாதா என்றார் கிருஷ்ணர். நான் உன்னை அதிகமாக மதிக்கிறேன் கிருஷ்ணா. இருந்தாலும் என் தர்மம் எதுவென்று முடிவு செய்ய நீ யார்? எனது தர்மம் எதுவென்று நான் அறிவேன். என் தர்மத்தை என் வாழ்நாள் முழுவதும் ஒரு நாள் கூட தவறாமல் நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன் என்றான் கர்ணன். அதற்கு கிருஷ்ணர், அப்படியா? உன் தர்மம் என்ன? அதை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். எனது தர்மம் என் நண்பனை பாதுகாப்பதுதான். எந்த நிலையிலும் அவனுக்கு துணை நிற்பதுதான் என் தர்மம் என்றான் கர்ணன். உன் நண்பன் என்ற ஒரே காரணத்திற்காக அதர்மத்திற்கு துணை நிற்பதுதான் உன் தர்மமா? நீ கௌரவர்களுக்கு துணை இருப்பதால் தர்மத்தின் வெற்றிக்காக போராட வேண்டியது எவ்வளவு கடினமாகும் என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டார் கிருஷ்ணர். அதற்கு கர்ணன், இந்த போரில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் என்று அவரவர்களுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதுபோலத்தான் எனக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நீ சொல்கிற இந்த தர்மம், துரோணர் நான் அரச குடும்பத்தில் பிறக்காதவன் என்பதால் எனக்கு வித்தை கற்றுத்தர மறுத்த போது எங்கே போனது? நான் திரௌபதியின் சுயம்பரத்தில் கலந்து கொள்ள முடியாதபடி தடுத்து என்னை ஒரு சூத புத்திரன் என்று என் பிறப்பை அவமானப்படுத்திய போது எங்கே சென்றது இந்த தர்மம்? சூதனாக பிறந்த நான் எப்படி அரசனாகலாம் என்று ஒவ்வொரு நாளும் என்னை கேவலப்படுத்திய போது எங்கே போனது உனது இந்த தர்மம்? இப்படி எல்லா இடங்களிலும் தர்மத்தின் பெயரை சொல்லி என்னை மட்டம் தட்டியவர்களில் என் நண்பன் ஒருவன் தான் எனது திறமைக்கு மரியாதை கொடுத்தான். அவன் பெயர்தான் துரியோதனன். சூரிய ஒளி சூரிய தேவரை விட்டு விலகினாலும், விளைச்சல்கள் பூமாதேவியை விட்டு விலகினாலும், திசைகள் ஆகாயத்தை விட்டு விலகினாலும் இந்த சூதபுத்திரன் ஒரு நாளும் துரியோதனனுக்கு துணையாக இருப்பதை விட்டு விலக மாட்டான் என்றான் கர்ணன். அதற்கு கிருஷ்ணர், துரியோதனன் தவறு செய்கிறான் என்றும் இந்த குருஷேத்திர போருக்கு முழு காரணமும் அவன்தான் என்றும் நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்டார். அதற்கு கர்ணன்,
ஆமாம் என்று சம்மதம் தெரிவித்தான். இந்த போரில் நீ பங்கு கொள்வதற்கான அர்த்தம் என்ன? பாண்டவர்களுக்கும் துரியோதனனுக்கும் அவர்களுக்கான காரணம் உள்ளது. உனக்கு என்ன காரணம் இருக்கிறது? இந்த போரில் இருந்து நீ அடைய போவது என்ன என்று கேட்டார் கிருஷ்ணர். அதற்கு கர்ணன், நான் இந்த போரில் எதையும் அடைவதற்காக பங்கெடுக்கப் போவதில்லை. பிதாமகர் பீஷ்மருக்கு அடுத்து இந்த போரில் கலந்து கொள்ள போகும் துரதிருஷ்டமான வீரன் நான் தான். பிதாமகராவது சத்தியம் செய்ததால் வேறு வழி இல்லாமல் இந்த யுத்தத்தில் பங்கெடுக்கிறார். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. இந்த யுத்தத்தில் இருந்து வெளியேற எனக்கு வழி இல்லாமல் இல்லை. இருந்தாலும் நான் விலக மாட்டேன். என் நண்பனுக்கு எனது தேவை அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நான் அவனை ஆதரவற்றவனாக விட்டு விலக மாட்டேன். துரியோதனன் தவறு செய்கிறான் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் அது அவன் மீது எனக்கு இருக்கும் நன்றி உணர்வை எந்த விதத்திலும் பாதிப்படைய செய்யாது என்றான் கர்ணன். அதற்கு கிருஷ்ணர், உன் நண்பன் உனக்கு செய்த நன்மைகளுக்கு அவனுக்கு உதவியாக இருக்க நீ இந்த போரில் கலந்து கொள்ளப் போகிறாய் என்றால், ஒருவேளை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அமைதி அடைய விரும்பி இந்த போரை தவிர்த்து விட்டால் எப்படி நீ உன் நண்பனுக்கு உன் நன்றி கடனை திருப்பி செலுத்துவாய் என்றார். அதற்கு கர்ணன், நீ என்ன விளையாடுகிறாயா கிருஷ்ணா? கடவுளின் அவதாரமான நீ என்னிடம் வந்து பாண்டவர்கள் தரப்பில் வர சொல்லி என்னை வற்புறுத்தி கொண்டிருக்கிறாய். அமைதிக்கான வாசல் திறக்கும் என்றால், அமைதி கிடைக்கும் என்றால் நீ ஏன் என்னிடம் வரப்போகிறாய் என்றான். சரி, இந்த யுத்தத்தில் பாண்டவர்கள் வெற்றி பெற்று உன் பிறப்பின் ரகசியம் தெரிந்து கொண்டு உன்னை அரசனாக சொல்லி அழைத்தால் நீ என்ன செய்வாய் என்றார் கிருஷ்ணர். எப்படி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் அமைதி வர வாய்ப்பில்லையோ அதே போல்தான் இப்பொழுது நீ கேட்டதும் நடக்க வாய்ப்பில்லை. இந்த யுத்தத்தின் முடிவில் ஒன்று நான் உயிருடன் இருப்பேன், இல்லை அர்ஜுனன் உயிருடன் இருப்பான். யார் வெற்றி பெற்றாலும் எங்கள் இருவரில் ஒருவர் நிச்சயமாக இறப்போம். திரௌபதியை பொறுத்தவரை அவள் மட்டும்தான் நான் சிந்திக்க வேண்டிய ஒன்றும் வருத்தம் கொள்ள வேண்டிய ஒன்றுமாக இருக்கிறாள். நான் அவளை அத்தனை பேர் கூடியிருக்கும் சபையில் வேசி என்று சொல்லி அவளை அவமானப்படுத்தி இருக்கக்கூடாது. நான் அவளுக்கு ஒரு காலத்தில் தகுதியானவனாகத்தான் இருந்தேன், ஆனால் இப்பொழுது இல்லை. திரௌபதியை வேசி என்று சொன்ன அந்த கணமே நான் அவளுக்கு தகுதியற்றவனாகிவிட்டேன். இனி திரௌபதியை நேரில் வந்து என்னை மணந்து கொள்ள சொன்னாலும் நான் அவளுக்கு தகுதியானவன் இல்லை என்பது மாறாது என்று சொல்லி பாண்டவர்கள் தரப்பிற்கு வர சொல்லி அழைத்த கிருஷ்ணரிடம் மறுத்துவிட்டான் கர்ணன். இதனால் கர்ணன் ஒருவனை அழிப்பதற்காகவே கிருஷ்ணர் பல தந்திரங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது. இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.